இந்த சாஸில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.16 இருக்கக்கூடிய செகண்ட் சம் தான் ட்ரா த கிராஃப். ஓகே, ஸோ இங்கே ஒரு இக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம வந்து கிராஃப் வரையணும். அதுக்கடுத்து இன்னொரு இக்குவேஷனை கொடுத்து அதையும் சால்வ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த சமுக்கு இதுக்கு தான் வித்தியாசம். ஸோ ப்ரொசீஜர் சேம் தான். ஃபர்ஸ்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து எக்ஸுக்கு பதிலாக சம் வேல்யூஸ் போட்டு ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அந்த பாயிண்ட்ஸை வந்து கிராஃபாக மார்க் பண்ணி ஒரு பேராபோலா வந்துடுது. அதுக்கு அடுத்தது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க அந்த ஈக்குவேஷனுக்கும் செகண்ட் கொடுத்துருக்க 2 ஈக்குவேஷனையும் ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எக்ஸ் ப்ளஸ் 8 ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு சொல்லி கிடைக்கிது இல்லையா. இந்த வேல்யூலையும் நம்ம திருப்பி டேபிள் ஃபார்மேட் பண்ணணும். அதே மாதிரி சம் வேல்யூஸ் ஃபார் எக்ஸ் கிவன் பண்ண கொடுக்கும்போது ஒய் வேல்யூக்கு கிடைக்கும். அப்போ அதுக்கும் ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இந்த செகண்ட் கிடைக்கிற பாயிண்ட்ஸை நம்ம வந்து மார்க் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து ஆல்ரெடி வரைஞ்சிருக்க பேராபோலாவை கட் பண்ணுற பாயிண்ட் தான் அவனுக்கு ஆன்சர். நல்லா பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்க ஈக்குவேஷனை நம்மளுக்கு வந்து இந்த பெரிய டேபிள் ஃபார்மேட்டில் கிடச்ச பாயிண்ட்ஸை வச்சு வரைஞ்சது. இது 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்னொரு டேபிள் ஃபார்மேட் பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து கிடச்ச பாயிண்ட்ஸுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன். இது எந்த பாயிண்டில் கட் ஆகுதோ அதுதான் ஆன்சர். இதை விட டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா மேக்ஸ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 10th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் மேக்ஸ் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சம்மும் டீட்டெயிலாக பார்த்துட்ருக்கோம். ஓகே, தேங்க்யூ.